Hello? Okay. Okay. Hi all. So it's been very happy to present at Tamil Second 2021. So uh, happy to welcome you all because you just like it's a Sunday evening, so you just given your time to spend some useful things. Even I not consider weekends to study stuff. Uh, sure. Hello? Yeah. Unmute பண்ணிட்டீங்களா இல்ல லைக் நம்ம மியூட்ல? Sure. Sure. ஸோ எல்லாரும் லைக் சூப்பர் லைக் சண்டே ஈவினிங் லைக் ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் பின் டூ ஹாப்பி ஃபார் மீ. ஸோ ஈவன் நான் கூட லைக் சண்டே ஈவினிங் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு செஷன் அட்டன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் பின் டூ ஹாப்பி டு சி யூ ஆல். ஸோ டுடே வி ஆர் ஜஸ்ட் கோன் டிஸ்கஸ் அபவுட் மேப்பிங் அட்டாக் வெக்டர் வித் ஆக்டிவ் டிஃபென்ஸ் டெக்னிக். ஸோ இந்த பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் ஃபேன்சியா லைக் ஒன்றுமே லைக் இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத மாதிரி இருக்கலாம், சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் சிமிலர் டேர்ம். ஸோ ஒரு அட்டாக்கை எப்படி ஒரு டிஃபென்ஸோட மேப் பண்ண போறோம். ஸோ ஹவ் யூ ஆர் ஜஸ்ட் கோன மேப் அட்டாக் வித் த ஆக்டிவ் டிஃபென்ஸ் டெக்னிக். ஸோ இதான் வந்து இன்னைக்கோட கான்செப்டே. ஸோ இன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வி ஜஸ்ட் சீன் மெனி அட்டாக்ஸ் லைக் நிறைய அட்டாக்ஸ் பார்த்துட்டோம். லைக் ஈவன் வி ஜஸ்ட் இனிஷியேட்டட் மெனி அட்டாக்ஸ் லைக் ஒரு நார்மல் ஒரு வெப் பேஸ்ட் அட்டாக்ஸாக இருக்கட்டும், ஒரு நெட்ஒர்க் பேஸ்ட் அட்டாக்ஸாக இருக்கட்டும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் இனிஷியேட்டிங் இட். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ஒரு ஆர்கனைசேஷன்ல. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் ஜஸ்ட் கோனா டிஸ்கஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஆர்கனைசேஷன்ல என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ டு ஹேண்டில் அட்டாக்ஸ். ஸோ இதான் வந்து இன்னைக்கு கான்செப்டே. ஸோ லெட் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இஸ் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹரிசுதன். ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்டா எஃப்ஐஎஸ் குளோபல்ல ஒர்க் பண்றேன். ஸோ ஃபர்தரா இதை தாண்டி என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு பார்ட் டைம் பிளாகரா இருக்கேன் லைக் சாக் இன்வெஸ்டிகேஷன்ல. ஸோ அதை தாண்டி ஒரு 2 கம்யூனிட்டி கான்ட்ரிபியூட் பண்றேன். ஸோ நத்திங் மோர் தென் தட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் மீ. ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். யா, திஸ் இஸ் வாட் த டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லைக் இந்த மூணு டாபிக்ஸ் தான். லைக் ஜஸ்ட் பி ப்ரிசைஸ் அண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் அ கிளியர் வே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வைசரி அட்டாக் டெக்னிக். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிஃபென்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் அட்டாக் வெர்சஸ் டிஃபென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைக் ரெட் டீமிங் கான்செப்ட். ஸோ செகண்ட் ஃபர்தரா பார்க்க போறது ப்ளூ டீமிங் கான்செப்ட். தேர்ட் ஹவு த ஆர்கனைசேஷன் ஆர் மேப்பிங் த அட்டாக் வித் த டிஃபென்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த என்டையர் டாபிக் ஆஃப் தி செஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங், ஸோ நான் ஒரு சில இமேஜஸ் லைக் சம் மெம்ஸ்லாம் வந்து ஊடால பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் கோன் டெல் த ரியாலிட்டி ஹவு த சைபர் செக்யூரிட்டி ஒர்க்ஸ். ஸோ நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் லைக் சைபர் செக்யூரிட்டி என்ன படிச்சாலும் லைக் நம்ம ஒரு பிகினர்ஸாவே இருக்கும். ஸோ அது வந்து உங்க இஷ்யூ மட்டும் இல்லை, லைக் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாரோட இஷ்யூ அதான். ஸோ அதை கிளியரா சொல்லணும்னா இஃப் யூ ஆர் வெல்கம் டு சைபர் செக்யூரிட்டி, த மோர் யூ லேர்ன் த லெஸ் யூ நோ. ஸோ நீங்க 24/7 உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்க பார்த்தாலுமே ஸோ யூ ஆர் பிகேம் அ நூப். ஸோ திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி இன் சைபர் செக்யூரிட்டி. யூ நீட் டு அப்டேட் எவ்ரி டே, யூ நீட் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ திஸ் இஸ் வாட் த சைபர் செக்யூரிட்டி டெல்ஸ். So and this is a reality too. Like if you need to masters in cyber security, in my perspective it's been too hard. ஸோ அது வந்து முடியாதுன்னே நம்ம சொல்லலாம். பட் ஸோ அதான் வந்து ரியாலிட்டின்னு நம்ம ரியாலிட்டி. ஓகே. ஸோ த ஓவர்வியூ. ஸோ இங்க நிறைய பேருக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்க. ஸோ இல்ல லைக் ஆல்ரெடி லைக் மாஸ்டர்ஸ் ஆயிருப்பீங்க. பட் so before getting into it, so just a overview, just a glance, like what is and what, why, kind of stuff. Okay. Okay. Cyber security. So generally, cyber security in some like konja per enna nenachirukkalam like some kind of hacking. So like mobile hacking or insta like some kind of stuff.
but there is a combination of process plus technique to protect organization from external intruder. So this is what the main motto of cyber security. So ஒரு சைபர் செக்யூரிட்டியோட மெயின் மோட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் இன்ட்ரூடர் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்க்ளூட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதா வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது லைக் எப்படி சொல்லலாம்னா லைக் இட்ஸ் அ ப்ளூ டீம் பெர்ஸ்பெக்டிவ். லைக் வேற எதுவுமே கிடையாது. லைக் நான் அந்த டேர்மே நம்மளுக்கு கிளியரா டிஃபைன் பண்றது சைபர் செக்யூரிட்டின்னு. ஸோ இட்ஸ் நாட் கோன பி அன் அஃபென்ஸ். ஸோ இட்ஸ் கோன பி அ டிஃபென்ஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு include some process plus techniques to protect the organization from external intruders. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா லைக் டூ லைன்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லைக் சைபர் செக்யூரிட்டினா என்னன்னா, ஸோ வி கேன் சே இட் அஸ் அண்ட் வாட் டு ப்ரொடெக்ட், நம்ம எதை ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன் பிளஸ் பிசிக்கல் அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் இந்த சென்ஸ்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க எந்த ஒரு அசெட்டா வேணா இருக்கலாம். லைக் இட் கேன் பி அ பேப்பர் பேஸ்ட் டாக்குமெண்ட், இட் கேன் பி அ ஹார்ட் டிஸ்க், இட் கேன் பி அ சர்வர், லைக் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ we are responsible to protect the specific assets from a external intruder. So this is what the cyber security is. So இதான் வந்து ஆக்சுவலா சைபர் செக்யூரிட்டியோட ப்ராசஸே. So we are just going to safeguard some physical and information assets in an organization by applying some process or techniques from to prevent from external intruders. ஸோ இதான் வந்து சைபர் செக்யூரிட்டியை நம்ம ஓவர்வியூவா சொல்லலாம். லைக் ஒரு 2 லைன்ஸ்ல ஒரு 3 லைன்ஸ்ல சொல்லலாம். திஸ் குட் பி இட். ஓகே. அண்ட் ஏன் வந்து சைபர் செக்யூரிட்டி தேவை? ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்டாக இருக்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சைபர் செக்யூரிட்டி இருந்தால் லைக் ஒரு கம்பெனி செக்யூரா இருக்கும், லைக் ஸோ இந்த மாதிரி நிறைய நினைச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனியோட ரெப்யூடியேஷன் வந்து சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட், லைக் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டி பேஸ்டா தான் ஒர்க் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இஃப் அ கம்பெனி இஸ் செக்யூர், ஸோ இட்ஸ் மோர் ரெப்யூட்டட் தென் த காம்படிட்டர்ஸ். ஸோ இட்ஸ் வாட் த ஆக்சுவல் ரியாலிட்டி இஸ். இன் ரீசெண்ட் லைக் இந்த ரீசெண்ட் இயர்ஸ்லயே 2020ல நிறைய ஆர்கனைசேஷன் காட் அஃபெக்டட், நிறைய ஆர்கனைசேஷன் கெட் காம்ப்ரமைஸ்ட் பை த அட்டாக்கர்ஸ். ஸோ வாட் இஸ் த ரிசல்ட்? லைக் அவங்களுக்கு அது அந்த மாதிரி அட்டாக் ஆனதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரெப்யூடேஷன் டோட்டல் டேமேஜ். ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக கிளைம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், லைக் ஃபர்தராக அவங்க ப்ராசஸ் பண்ணுறதே கஷ்டம். ஸோ திஸ் இஸ் வாட் த சைபர் செக்யூரிட்டி ஸ்டாண்ட்ஸ். ஸோ அதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல 1/4 ஆஃப் மணி வந்து சைபர் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதோட பெரிய ரியாலிட்டி என்னன்னா லைக் அவங்க 1/4 ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ தட்ஸ் த ரியாலிட்டி. ஸோ அதான் வந்து ஆக்சுவலான ப்ராசஸ். ஸோ ஸோ தீஸ் ஆர் மை பெர்ஸ்பெக்டிவ். லைக் நான் வந்து எதுவுமே லைக் ஐ எம் நாட் அ மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஐ ஜஸ்ட் கோனா ஷேர் வாட் ஐ கெயின், லைக் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் தீஸ் இயர்ஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் இட் கேன் பி அ ராங், இட் கேன் பி அ ட்ரூ. ஸோ just comment your statement, like we can discuss later at the end of the session. And further going, yeah, key principle of cyber security. So இந்த term வந்து எல்லாரும் ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்க. லைக் cyber security introduction, like if you are willing to do cyber security, you are more familiar with these three terms. லைக் இது தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க சைபர் செக்யூரிட்டில இருந்து. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ ஏன் இது வந்து கீ பிரின்சிபல் சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம், இல்ல நிறைய கன்ஃபியூஷன். லைக் இது என்ன ஒரு தியரி பேஸ்ட் ஒரு கான்செப்டா இருக்கு, இது எப்படி சைபர் செக்யூரிட்டில வரும்னு கூட நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஸோ ஓகே, பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் சம் ஸ்டஃப் லைக் ஒரு வேஃபோ ஒரு ஃபயர்வாலோ லைக் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இட்ஸ் நீட் சம் தியரிட்டிக்கல் டிஃபைன். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் ஜஸ்ட் சேயிங். லைக் இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா லைக் it's gonna explain the entire overview, like what to do and how to do. So that's why it's named as the key principle of cyber security. Okay, so the first, confidentiality. So confidentiality protect an information or an IT asset from an unauthorized user to implement various security measures. So ஒரு கம்பெனில ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அச்சீவ் பண்ணோம்னா, so they just gonna protect their IT asset from an external intruder. So this is what the confidentiality stands for. So we just need to set some barriers or set some advanced security protection to our IT assets. So if we implement it, we just gain the confidentiality for that specific asset. So அதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அச்சீவ். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னன்னு சொல்றது, இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அசட் இருக்கு, ஒரு அசட்டை இட் கான் பி டேம்பர், ரைட்? ஸோ ஒரு ஐடி அசட் இருக்கு, ஸோ இட் நீட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் இட் நீட் சம் ப்ரிவிலேஜ்
to modify the specific data. So that's what it just states. லைக் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆத்தரைஸ்ட் யூசரால மட்டும்தான் அதை மாடிஃபை பண்ண முடியும். மற்ற அன்ஆத்தரைஸ்ட் யூசரோ அன்பிரிவிலேஜ் யூசர்ஸோ அதை மாடிஃபை பண்ணன்னு ட்ரை பண்ணா கூட இட் கான் பி ஹேப்பன். ஸோ இட்ஸ் நீட் டு பி அச்சீவ்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் லைக் apart like if you are implementing these three principle in a single word file, like let us take a excel sheet. Okay, so if you take an excel sheet, like we just mentioning all the employees detail or some sensitive information in it. So we just need to protect it from applying some passwords or some we can say like the best example was password. Like நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து உள்ள எக்ஸல் ஷீட்குள்ள இருக்க சென்சிட்டிவ் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ண நம்ம பாஸ்வேர்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இஃப் யூ நம்ம அதுக்கு பாஸ்வேர்டு அப்ளை பண்ணோம்னா ஸோ இட் பிகேம் கான்ஃபிடென்ஷியல். ஸோ இட் அச்சீவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இட் கான் பி ஆக்சஸ் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ் யூசர். லைக் ஸோ அதுக்குன்னு செட் ஆஃப் யூசர்ஸால மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். இன் அடிஷன் லைக் இன்டெகிரிட்டி எப்படி அச்சீவ் பண்ணோம்னா லைக் ஃபர்தர் அப்ளைங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் ரீட் ரைட் ஃபங்க்ஷன் அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு யார் யார் அப்டேட் பண்ணலாம், யார் யார் ரீட் பண்ணலாங்கிற ஒரு என்ன சொல்லலாம் லைக் ஒரு ஆக்சஸ் செட் பண்றதா வந்து இன்டெகிரிட்டி. ஸோ இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டாச்சு. ஸோ உள்ள வந்து ரீட் அண்ட் ரைட் அத்தாரிட்டியும் செட் பண்ணியாச்சு. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. ஸோ ஏன் அவைலபிலிட்டி லைக் அவைலபிலிட்டி எப்படி சைபர் செக்யூரிட்டியில் வரும்? ஈவன் நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், என்ன இது அவைலபிலிட்டி எப்படி ஒரு செக்யூரா இருக்கும்னு சொல்லி யோசித்தப்பதான் வந்து லைக் ஐ ஜஸ்ட் காட் அ கிளியர் ஐடியா. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரொடெக்டிங் சம் டேட்டா இட் நீட் டு பி அவைலபிள் அட் எனி டைம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லைக் ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், லைக் அதுக்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன், ஸோ அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நான் செட் பண்ணி லைக் அதில் என்ன யூஸ் எனக்கு லைக் எனக்கு தேவைப்படுறப்ப I just need that data. So it's what stating that availability. So this is what to be achieved at every aspect of an organization. Like இந்த மூணு டேர்ம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு எக்ஸல் ஷீட். பட் இட் கேன் பி அப்ளை டு எனி அசெட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு சர்வர்ஸா இருக்கட்டும், ஈவன் ஒரு சிஸ்டம்ஸ் லைக் ஒர்க் டெஸ்கா இருக்கட்டும், லைக் ஈவன் நெட்வொர்க் டிவைஸ் லைக் ரவுட்டர் ஸ்விட்ச் எதுவா இருந்தாலும் நம்ம லைக் இந்த கீ பிரின்சிபல் அப்ளை பண்ணுவோம். லைக் ஒரு எக்ஸாம்பிள் லைக் சர்வர்ஸ் இருந்தா லைக் இட் நீட் டு பி ப்ரொடெக்டட் via like multi-factor authentication or like password restriction. So apply பண்ணி like confidentiality achieve பண்ணுவோம். integrity in as same like access restriction set பண்ணி இந்த யூசரால மட்டும்தான் இந்த ஸ்பெசிபிக் டேட்டாவை மாடிஃபை ஆட் டெலிட் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த ஸ்பெசிபிக் செட் ஆஃப் யூசர்ஸால பண்ண முடியும். ஈவன் அந்த செட் ஆஃப் யூசர்ஸ் பண்ணாலுமே லைக் அதை நம்ம மானிட்டர் பண்ற மாதிரிலாம் வந்து செட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த இன்டெகிரிட்டி டெல்ஸ். அண்ட் அவைலபிலிட்டி as I previously said, ஸோ ஒரு டேட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இட் நீட் டு பி அவைலபிள் அட் எனி டைம் டு எனிவேர். ஸோ இந்த மூணுமே நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்லயோ உள்ள ஐடி அசெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஸோ இட் கோனா அச்சீவ் த டேர்ம் சைபர் செக்யூரிட்டி. லைக் we just implemented some security to the specific IT asset. ஸோ இதான் வந்து லைக் கீ பிரின்சிபல். ஸோ எவ்வளோ டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் வேணா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஈவன் நீங்க வந்து சிஎஸ்ஆர்எஃப்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் in case of cyber security you just need to be familiar with these three terms. ஸோ இந்த த்ரீ டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியாம ஃபர்தரா வந்து சைபர் செக்யூரிட்டில உங்களால சர்வே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி இஸ். ஓகே லைக் ஐ ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட். யா, we are just gonna come to our topic, ரெட் வெர்சஸ் ப்ளூ டீம். ஸோ மறுபடியும் அதே தான், லைக் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. யூ ஆர் ஆல் ஃபெமிலியர் வித் தீஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ already you are been expert or you are get familiar with these terms, but I just giving a overview, or you may think like I just giving a what I learned from these terms. Okay, first initially red team. Okay, so red team எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். லைக் பேசிக்கா வந்து பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெட் டீமிங் வந்து அஃபென்சிவ் பார்ட். ஸோ இட் கோனா பி அ அஃபென்சிவ். we are just going to hack or compromise some stuff. Okay, so it's on red team. The blue team it's gonna apply that defensive perspective. So red teamல அட்டாக் பண்றோம்னா பேரலா ப்ளூ டீம்ல டிஃபெண்ட் பண்றோம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலான ஓகேங்க. ஸோ பட் இதை நம்ம டோட்டலா வந்து லைக் வேற மாதிரி இலுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். லைக் ரெட் டீமிங்னாலே அஃபென்சிவ் கிடையாது, ப்ளூ டீமிங் டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் கோனா எக்ஸ்பிளைன். ஸோ if in case of red team, a process or a technique used by adversaries to compromise or exfiltrate the sensitive information from an organization. ரெட் டீமரோட ஆக்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து
So it gonna compromise the internal network and to exfiltrate sensitive data. ஸோ ஒரு நெட்ஒர்க்கை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட சென்சிட்டிவ் டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்றதா வந்து ரெட் டீமர்ஸோட ஆக்சுவல் மோட்டோவா இருக்கும். ஸோ அண்ட் parallel blue team. Okay, so to apply some defensive mechanism or adversary attack defends the organization from adversary attacks. So we are just gonna defend their attacks to protect or safeguard from the intruder. So actually அவங்க பண்ற அட்டாக் இனிஷியேட்டிவ் இவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதான் வந்து ப்ளூ டீம். லைக் ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் லைக் ரெட் டீமிங்னா என்ன, ப்ளூ டீமிங்னா என்ன. பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன், வாட் ரியலி ஹேப்பன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா, ரெட் டீமிங் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஈவன் லைக் ஒரு ஆர்கனைசேஷன்லயே வந்து ரெட் டீமர்ஸ் ரெக்யூட் பண்ணி ஃபர்தரா வந்து என்டையர் ஆர்கனைசேஷன் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் சச் கேஸ் வி கான் சே லைக் ரெட் டீமிங் இஸ் டோட்டலி ஃபுல் ஆஃப் அஃபென்சிவ். ஸோ ரெட் டீமர்ஸ் ஃபுல்லா லைக் உள்ள இன்டர்னல் அவங்களே லைக் வேரியஸ் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க டு கெட் இன்டு அன் இன்டர்னல் நெட்வொர்க் அண்ட் தே ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் வாட் தே ஹேவ். ஸோ அண்ட் தே ஜஸ்ட் ஃபைனலி ப்ரிப்பேர் ரிப்போர்ட். ஸோ அவங்க ஃபுல்லாமே லைக் உள்ள இன்டர்னலாவே வந்து நிறைய ஆர்கனைசேஷன் ரெக்யூட் பண்ணி ஃபர்தரா அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் நம்ம நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம நெட்வொர்க்கோட வீக்னஸ் என்ன, ஹவு இட் கேன் பி ரிசால்வ். ஸோ இந்த மாதிரி லைக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ரெட் டீம் அசஸ்மெண்ட் டீம் வந்து பண்ணுவாங்க. ரெட் டீமிங் கேன் பி அஃபென்சிவ் வித் அட் ஆல் டைம். ஓகே, ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த யூசர் அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஜாப். ஸோ ஓப்பனா சொல்லணும்னா லைக் இதான் வந்து ரியாலிட்டி. ஓகே, ஏன்னா நான் ஏன் அடிக்கடி ரியாலிட்டி சொல்றேன்னா இட் சேஞ்சஸ் எவ்ரிவேர். லைக் நிறைய பேரோட தாட்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃபரா இருக்கும். லைக் ரெட் டீமிங்ஸ்னாலே அஃபென்சிவ், இட் கோனா பி a ஹேக்கர். பட் இன் ரியாலிட்டி மெனி ஆர்கனைசேஷன் ஆர் recruiting red team assessment team to assess their infrastructure to prevent further attacks. ஸோ இதான் வந்து ஆக்சுவலா ரெட் டீம் நடக்குது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபயரை லைக் ரீசெண்டா நடந்த 2020ல நடந்த சோலார் விண்ட் அட்டாக் அப்புறம் ஃபயரை இமீடியட்டா வந்து ரெட் டீம் வந்து அவங்க கெரியர் பேஜ்ல போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரெட் டீம் அசஸ்மெண்ட்னு சொல்லி எந்த ஒரு ஜாப் வேகன்சியும் உங்களுக்கு பாக்குறதே ரொம்ப ரேர். ஸோ அதான் வந்து ஆக்சுவலான ஒரு ரெட் டீமர்ஸோட இது. அப்படியே பேரலா நம்ம ப்ளூ டீம் வந்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஸோ நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் அட்டாக் பெருசு லைக் இல்ல டிஃபென்ஸ் பெருசு. ஸோ இட்ஸ் ஹேப்பன் எவ்ரி டைம். ஸோ ஈவன் இட்ஸ் ஹேப்பன் டு மீ டு. ஸோ நிறைய டிபேட்ஸ் நடந்திருக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு லைக் ரெட் டீமிங் பெருசா ப்ளூ டீமிங் பெருசான்னு சொல்லி. பட் ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் எவ்ரி ஒன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா லைக் ஒருத்தவங்களோட கான்செப்ட் வைஸ் நம்ம டீம்ஸ் வந்து பிரிச்சுக்கிறோம். லைக் இப்போ ப்ளூ டீமிங் பாத்தீங்கன்னா அப்படியே பேரல் லைக் ஈவன் இஃப் யூ ஆர் டன் சம் இன்டர்னல் நெட்வொர்க் ஸ்கேன் வி ஆர் ஜஸ்ட் கோனா பிங் தம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலா நடக்கிறதே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லைக் நீங்க ஒரு ரெட் டீமர், ஸோ நீங்க வந்து என்மேப் ஸ்கிரிப்ட் ஸ்கேனோ ரன் பண்றீங்க. ரன் பண்ணா டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து எக்கச்சக்க ப்ராசஸ் லைக் மோர் தென் அஃபென்சிவ். லைக் இட்ஸ் நாட் ஈஸி டு டிஃபெண்ட் அன் ஆர்கனைசேஷன். இட்ஸ் நீட் சம் ப்ராசஸ், இட்ஸ் நீட் சம் டெக்னிக், இட்ஸ் நீட் சம் டூல்ஸ். ஸோ இதெல்லாம் இன்னரண்ட் பண்ணி அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல சக்சஸ்ஃபுல் டிஃபென்சிவ் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்டே பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பின் டூ சேலஞ்சிங் தேன் யூ திங்க் ஆன் ரெட் டீம். ஓகே, ஸோ நீங்க வந்து நினைக்கலாம் லைக் ரெட் டீமிங் வந்து ரொம்ப லைக் ஒரு இந்த ஜாபா இருக்கலாம். பட் ப்ளூ டீமிங் பிளேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ சொன்ன மாதிரி ரெட் டீமிங் வந்து நாட் ஜஸ்ட் அஃபென்சிவ் வே, இட்ஸ் கோனா யூஸ் அஸ் அசஸ்மெண்ட் டூ. ஒரு இன்டர்னல் நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணி அசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ப்ளூ டீமிங் அதே மாதிரி தான். இட்ஸ் கோனா லைக் இட்ஸ் ஹேஸ் சம் ஃபர்தர் டிவிஷன் லைக் த்ரெட் இன்டெல் டீம் இருக்காங்க. ஈவன் விஏபிடி கூட லைக் ப்ளூ டீமிங் இட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் ப்ளூ டீமிங். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எந்த பாதையில யூஸ் பண்றோங்கிறது லைக் ஒரு ஆப்ஜெக்ட் அஃபென்சிவா யூஸ் பண்ணலாம், இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ டிஃபென்சிவ். ஸோ ஆக்சுவல் ரியாலிட்டி இன் சைபர் செக்யூரிட்டி இதான். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் விஏபிடி ஃபார் அசஸிங் அண்ட் கெட் இன்க்ளூட் இன் இட், ஸோ இட்ஸ் அ அஃபென்சிவ். Or if you are a internal teammate, you are just gonna scan all the vulnerabilities and gonna provide a patch. It's gonna be a defensive team. Okay, so this is what a small intro about red and blue team. Yeah, and further moving. So the picture is worth than 1,000 word. Why I mentioned this term is, so if you are a red teamer, so if you want to be a attacker or if you want to be a hacker in a simple term,
ஸோ தீஸ் பிக்சர் ஸ்டேட் அட் வாட் யூ ஆர் ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே கிளியரா தெரியும். லைக் ஒரு லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து ரெட் டீமிங், லைக் பக் பவுண்டி லைக் ஒரு ஃபெமிலியரான டேர்ம், அப்புறம் வந்து பென் டெஸ்டிங் ஒரு ஃபெமிலியரான டேர்ம், ரெட் டீம் ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம். பட் இன் ரியாலிட்டி பக் பவுண்டி இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் விச் யூ ஆர் அசஸிங். ஓகே, ஸோ மெனி கெட்ஸ் டிப்ரெஸ். லைக் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிப்ரெஸ் ஆயிருக்கலாம். நம்மளும் என்னமோ ட்ரை பண்றோம், ஒரு பக் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். ஈவன் ஐ டு ஃபேஸ் த ஸ்பெசிஃபிக் ஸ்டஃப். ஓகே, ஸோ we are just gonna precise our knowledge. நம்மளோட நாலேஜ் வந்து ரொம்ப சின்ன லெவல்ல வச்சிருக்கோம். லைக் when you got explore, லைக் நீங்க எப்ப நிறைய தேடுறீங்களோ you came to know about the importance and the importance of red teaming. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு லைக் அதான் நான் சொல்றேனே, லைக் அட் த டாப் வந்து ரெட் டீம் தான் இருக்கும். லைக் அதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ற வந்து ஃபேக்டர்ஸ் தான் வந்து இந்த பென் டெஸ்டிங். இந்த பென் டெஸ்டிங் சப்போர்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் தான் வந்து பக் பவுண்டி. ஸோ மெனி காட் டிப்ரெஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ஸ்டஃப் பக் பவுண்டி. ஸோ டோன்ட் லைக் இதை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. லைக் இட்ஸ் அ பார்ட். ஸோ யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் சம் ஸ்டஃப். உங்களுக்கு இப்போ சப்போஸ் பக் பவுண்டி வரலன்னா யூ ஜஸ்ட் சூஸ் பென் டெஸ்ட். லைக் பென் டெஸ்ட் would be a more interesting part. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் கேன் பி யூஸ்ட் as a offensive ஆர் இட் கேன் பி யூஸ்ட் as a defensive. லைக் உங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் ரெட் டீமிங் வந்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலான ஒரு அட்டாக்கர்ஸ் லைக் அட்வர்சரிஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து ரெட் டீமிங்ல வரும். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் இந்த பிக்சர் ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வி ஆர் ஜஸ்ட் ஸ்டக் ஆன் த பேசிக் ஸ்டஃப். லைக் நம்ம வந்து ஒரு பக் பவுண்டிலே வந்து லைக் நம்ம லைஃப் வந்து மூவ் ஆகிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் இட் இட் ஹேஸ் தேர் ஓன் பிளேஸ். ஓகே, ஸோ ஃபர்தர் real world adversaries attack technique. So ஒரு எக்ஸாம் லைக் இப்போ ஒரு ரியல் சினாரியோஸ் லைக் ரியல் ஆர்கனைசேஷன் ஹவு இட் கெட் காம்ப்ரமைஸ், ஹவு இட் கெட் அட்டாக்ஸ். ஸோ நார்மலா ஒரு வெப் பென் டெஸ்டிங்கோ, ஸோ இது மூலமா எப்படி லைக் இது மட்டும் வச்சு எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ரக்சர், இட் ஹேஸ் தேர் ஓன் வே. ஸோ it includes some more stuff than you think. Okay, so this is what I just gonna express in this specific slide. So adversaries attack technique. So அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக்கர் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த அந்த ஆர்கனைசேஷனை தான் வந்து ஆக்சுவலா பார்க்க போறோம். ஓகே, ஸோ அட்வைசரி அட்டாக் டெக்னிக்ஸ்னாலே மூணு டேர்ம். லைக் இட் gonna include tactics, techniques and procedures like TTPs. Like in previous session பாத்தீங்கன்னா லைக் ஏபிடி பத்தி எல்லாம் பாத்தீங்க. லைக் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். லைக் ஏபிடி எப்படி மேப் பண்ணாங்க, லைக் லைக் அவங்களோட ஆக்சுவல் ஒர்க்கிங் என்ன. ஸோ அதே மாதிரி டிடிபிஸ் லைக் ஒரு அட்டாக்ஸ் லைக் இஃப் யூ வாண்ட் பி அ ரெட் டீம் அசஸ்மெண்ட், இஃப் யூ வாண்ட் பி அ ரெட் டீம் மெம்பர்ஸ்னா, ஸோ இதெல்லாம் வந்து கீ பிரின்சிபல். லைக் எப்படி சைபர் செக்யூரிட்டியில் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அவைலபிலிட்டியோ, ஸோ அட்டாக் பெர்ஸ்பெக்டிவ்ல டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர் இஸ் அ மேண்டேட்டரி ஸ்டாஃப். ஓகே, ஸோ இதை பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும், நல்ல ஐடியா இருந்திருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு லைக் அதோட பாத் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ அட்வைசரி அட்டாக் டெக்னிக்ஸ்னா என்ன? ஸோ எ ப்ராசஸ் ஆர் அ டெக்னிக் யூஸ்டு பை அன் adversaries to compromise or exfiltrate the sensitive information from an organization. Okay, so it's a technique used by the attackers or adversaries to compromise or exfiltrate the sensitive information from an organization. As similar to red team, like what I said, like what is red team? So it's been more similar to it, but it consists of some procedural way. So இதுல பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஹைரார்கி இருக்கு, ஒரு ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ டு அச்சீவ் த கோல். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டிக்ஸ். டாக்டிக்ஸ் இஸ் த மெயின். லைக் ஒரு உங்களோட என் கோல் என்ன, லைக் இட்ஸ் கோனா டிஃபைன் இன் டாக்டிக்ஸ். ஸோ ஒரு 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 ஏபிசி கம்பெனியை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ இட் குட் பி அ ரேன்சமர் அட்டாக், இட் குட் பி அ என்ன சொல்லலாம், லைக் சென்சிட்டிவ் டேட்டா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி. லைக் இட்ஸ் கோன் டிஃபைன் அ டாக்டிக்ஸ். ஸோ ஒரு அட்டாக் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் நீட் டு மென்ஷன் அ கிளியர் டாக்டிக்ஸ். லைக் யூ ஜஸ்ட் நீட் அ கிளியர் கோல் ஆன் இட். ஸோ this is what the main part. And techniques, how it can be achieved, like what are the steps, நான் என்னெல்லாம் ஸ்டெப் யூஸ் பண்ணி அந்த டாக்டிக்ஸை நான் அச்சீவ் பண்ணலாம்.
லைக் இப்போ ஒரு ransomware ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ransomware அட்டாக் இனிஷியேட் பண்ணா ஸோ இட் ஹேஸ் சம் ஸ்டெப்ஸ். ஸோ இதான் வந்து வி ஜஸ்ட் நீட் டு ப்ரீ பிளான் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் எ ரெட் டீம் அசஸ்மெண்ட். ஓகே. அண்ட் ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்டிங் எ டெக்னிக். ஓகே. ஸோ ஒரு என் கோல் செட் பண்ணும், ஹவு இட் கேன் பி அச்சீவ்ங்கிறத நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணும். ஸோ நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் த த்ரீ டேர்ம்ஸ் கிளியர்லி டிஃபைன்ஸ். ஸோ ஒரு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஸோ வி ஜஸ்ட் நீட் சம் ப்ரீ ரெக்யூஸ்மெண்ட். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இஃப் இட் இஸ் பி யூ லைக் 80% ஆஃப் சக்சஸிவ் நீங்க எதிர்பார்க்கலாம். லைக் வாட் யூ ஆர் திங்க் லைக் இன் டாக்டிக்ஸ். ஓகே. So this is what the adversary attacks technique. It include T3Ps like tactics, techniques and procedures. So நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி லைக் ஒரு என் கோல் செட் பண்ணும், ஹவு இட் கேன் பி அச்சீவ்ங்கிற பார்ட் செட் பண்ணும். யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே. ஸோ ஃபர்தர் மூவிங் யா மைட்ரே. ஸோ மைட்ரே அட்டாக் வந்து லைக் ஒரு சேட் ரியாலிட்டி என்னன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு டூல் லைக் ஓப்பன் சோர்ஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் வந்து கிடையாது. ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ரியாலிட்டியே. ஸோ இட்ஸ் ஈவன் அ ஓப்பன் சோர்ஸ் லைக் வி நம்ம இதுக்கு பே பண்ணோம் இல்லை ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணோம், நத்திங் ஆன் இட். ஸோ இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் which mainly focus to understand or familiarize yourself with advisory tactics techniques based on the real world observation. ஸோ இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்ல போகுதுன்னா how the attacks happen in a previous years. ஸோ இது வரைக்கும் நடந்த அட்டாக்ஸ் ஃபுல்லா எப்படி நடந்துச்சு, அவங்க என்ன மாதிரி டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, இட்ஸ் கோனா எக்ஸ்பிளைன் த டீடைல் வே. ஓகே. ஸோ எப்படி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் காட் காம்ப்ரமைஸ், எப்படி அதில் அட்டாக்கர் இன்க்ளூட் ஆனாங்க. ஸோ லைக் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்க்கு எப்படி பீரியாடிக் டேபிள் முக்கியமோ ஸோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி லைக் ஒரு ரெட் டீம் அசஸ்மெண்ட்க்கு வந்து மைட்ரி அட்டாக் ஃப்ரேம் ஒர்க் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். யூ ஜஸ்ட் நீட் டு லேர்ன் ஈச் டெக்னிக்ஸ் டாக்டிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இன் இட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிடிபிஸ் வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்கும். லைக் இட்ஸ் லைக் எ சார்ட். ஸோ ஒரு கம்பெனியில் இனிஷியல் ஆக்சஸ் இருக்குன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சம் 6 to 7 ways. ஸோ அந்த ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த டாக்டிக்கை அச்சீவ் பண்ணலாம். லைக் நான் ஒரு கம்பெனி இனிஷியல் ஆக்சஸ் எடுக்கிறேன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் செவரல் வே. டிரைவ் பை காம்ப்ரமைஸ் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டிங் பப்ளிக் ரிசோர்ஸ் இருக்கு, ஃபிஷிங் இருக்கு, சப்ளை செயின் காம்ப்ரமைஸ். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் என் நம்பர் ஆஃப் டெக்னிக். ஸோ இதுதான் நம்ம டெக்னிக்னு சொல்லி நம்மளால லைக் ஷ்ரிங்க் லைக் அது ஒரு சின்ன டாபிக்கே இல்லை. இட் கன்சிஸ்ட் ஆஃப் நான் லைக் இட் இன்க்ளூட் 14 techniques with 201 unique techniques. 14 tactics with 201 unique techniques. Okay. So this is what that MITRE attack stand for. So 14 டெக்னிக்ஸ் லைக் ஒரு லைக் இனிஷியல் ஆக்சஸோ எக்ஸ்ஃபில்ட்ரேட்டோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸோ அந்த மாதிரி 14 டாக்டிக்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க விச் இன்க்ளூட் 201 டெக்னிக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we just need to we just need to finalize pre-define like என்ன டெக்னிக் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணி we are just gonna compromise. ஸோ அந்த ஒரு கிளியர் ஐடியா வந்து இட்ஸ் வந்து மைட்ரே ஃப்ரேம் ஒர்க் வந்து இட்ஸ் கோனா கிவ் யூ. ஓகே. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரெட் ஆக்டர் பிஹேவியர். ஸோ மைட்ரே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக் ரெட் அண்ட் ப்ளூ டீம் போத் பேரலல் லைக் ஆஃபென்சிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, டிஃபென்சிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மைட்ரே எப்படி டிஃபென்சிவ்க்கு யூஸ் ஆகுது லைக் மைட்ரே அட்டாக் ஸ்பெசிஃபிக்காக மைட்ரே அட்டாக் எப்படி டிஃபென்சிவ்க்கு யூஸ் ஆகுதுன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் தி த்ரெட் ஆக்டர் பிஹேவியர். ஸோ இதில் வந்து லைக் ஒரு 14 டாக்டிக்ஸ் 201 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஏபிடிக்கும் லைக் அட்வான்ஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரெட் குரூப் லைக் அந்த ஒரு குரூப்ஸ்க்கு வந்து அவங்க தே ஹாவ் சம் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் டு அட்டாக். ஓகே. ஸோ அதோட த்ரெட் பிஹேவியர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மைட்ரி அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இஃப் சம் ஹைலி இம்பாக்டட் அட்டாக்ஸ் எதுவும் ஒரு ஆர்கனைசேஷனில் நடந்தா ஸோ ஒரு த்ரெட் ஒரு பிஹேவியர் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நிறையா பண்ணுவாங்க. ஸோ அண்ட் மைட்ரி அட்டாக் எதுக்கு யூஸ் ஆனா இட்ஸ் யூஸ்டு டு அனலைஸ் த போஸ்ட் காம்ப்ரமைஸ் டிடெக்ஷன். ஸோ ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்சுச்சு. ஸோ அதோட ஃபைனல் லைக் என்ன த்ரெட் குரூப்பா இருப்பாங்க, இவங்க என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் காம்ப்ரமைஸ் டிடெக்ஷன் யூஸ் பண்ண லைக் மைட்ரி அட்டாக் ஃபர்தரா வந்து ரெட் டீம் அசஸ்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னலா ஆர்கனைசேஷன்ல நிறைய ரெட் டீம் எக்யூப் பண்ணி ஃபர்தரா அசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா மைட்ரி அட்டாக் வந்து லைக்
இந்த ஒரு 4 பாயிண்ட்ல சொல்லிட்டேன் இல்ல, இட் கன்சிஸ்ட் ஆஃப் என் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ், என் நம்பர் ஆஃப் டாக்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபெமிலியரைஸ் ஆனோம்னா லைக் இட் டேக்ஸ் செவரல் இயர்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் டெக்னிக், யூ ஆர் கோனா பி அ ரியல் ரெட் டீமர். அந்த சேட் ரியாலிட்டி இஸ் இட்ஸ் பீன் அ ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜியே வந்து gonna give an entire overview of red team. Okay, and moving forward, so advisories TTPs as we previously discussed. ஸோ டிடிபிஸ் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் லைக் என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் ஆக்சஸ் இருக்கு, ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், லைக் சாரி ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கானசன்ஸ் வரும். ரெக்கானசன்ஸ், ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இனிஷியல் ஆக்சஸ், எக்ஸிகியூஷன், பர்சிஸ்டன்ட், privilege escalation, defensive evasion, credential access, discovery, lateral movement, collection, P2C, exfiltrate, impact. ஸோ அஸ் அ பர்சனா நீங்க இந்த டெக்னிக்ஸை ஃபுல்லா ஒரு ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா யூ ஜஸ்ட் கோனா காம்ப்ரமைஸ் த ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த மைட்ரேட் டெல்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரெக்கானசன்ஸ், சாரி நான் இனிஷியல் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ரெக்கானசன்ஸ்ல வந்து சும்மா லைக் என்மேப் ஸ்கேன் இல்லாம, ஒரு போர்ட் ஸ்கேன் இல்லாம, இட் ஹேஸ் சம் செவரல் அதர் வேஸ். ஓகே, ஸோ ஈவன் ஒரு 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 ஸ்மால் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் ஒரு பைனரி யூஸ் பண்ணி ரெக்கானசன்ஸ் யூஸ் பண்ணாம லைக் ஸ்டாட்டிக் என்மேப் யூஸ் பண்ணி லைக் ரெக்கானசன்ஸ் பண்ணலாம். ஈவன் லைக் என்மேப் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரெக்கானசன்ஸா இருக்கலாம். ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோன் டெவலப் வாட் வி நீட். அந்த ஸ்பெசிபிக் அட்டாக்ஸ்க்கு என்னென்ன டூல் வேணுங்கிறத நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபர்தரா பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன், லைக் வாட் வி ஆர் ஜஸ்ட் கோன் எக்ஸிக்யூட் இஸ் கமாண்ட்ஸ். ஓகே, லைக் நான் ஒரு என் சிஸ்டம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த காம்ப்ரமைஸ்டான என் சிஸ்டம்ல ஸோ ஐ ஜஸ்ட் கோன் எக்ஸிக்யூட் மை ஓன் மெலிஷியஸ் கமாண்ட். லைக் இட் கேன் பி அ ரிவர்சல், இட் கேன் பி அ வாட் கேன் ஐ சே, இட் கேன் பி அ ஷெட்யூல் டாஸ்க் ஜாப். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு டாஸ்க் வந்து நான் ஷெட்யூல் பண்ணி ஐ கேன் கெட் அ ரிவர்சல் அட் தட் ஸ்பெசிபிக் டைம். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து மைட்ரே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். லைக் ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்கானசன்ஸ்ல ஒரு 15 டெக்னிக் இருக்குன்னா ஸோ அந்த 15 டெக்னிக் நீங்க ஃபெமிலியர் ஆகணும். ஃபர்தரா வந்து ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ ஃபர்தரா இனிஷியல் ஆக்சஸ். ஸோ இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ வென் யூ ஆர் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் ஆல் த ஸ்டெப்ஸ், you are just gonna achieve, you are just gonna compromise, or you are just gonna assess the entire organization. This is what the adversaries TTPs represent. ஸோ ரீசன்ட் அட்வைசரிஸ் பிரீச்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பிரீச்சஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம சொல்லிட்டே போகலாம், லைக் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஸோ லிஸ்ட் பி அ டூ பிக் லிஸ்ட். பட் நான் எனக்கு ரொம்ப பர்சனலா லைக் அந்த அட்டாக் இன்வெஸ்டிகேட் பண்ணி லைக் அந்த அட்டாக் நடந்த ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா லைக் SolarWinds அண்ட் கொலோனியல் பைப்லைன் அட்டாக். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ரீசன்ட் 2020 நடந்த ஒரு அட்டாக். 2021 அண்ட் 2020 அண்ட் 2021 நடந்த அட்டாக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா SolarWinds. ஓகே, SolarWinds வந்து லைக் இஃப் யூ ஆர் அன் லைக் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாலோ லைக் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே யூ ஆர் சோ ஃபெமிலியர் வித் திஸ் SolarWinds. SolarWinds இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் மேக்ஸிமம் இருக்காது. 90% ஆஃப் ஆர்கனைசேஷன் ஈவன் இன் இந்தியா தே ஜஸ்ட் யூஸ் SolarWinds ப்ராடக்ட். ஸோ அவங்க இல்லாத டொமைனே கிடையாது. லைக் ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதான் லைக் அவங்ககிட்ட இல்லாத இதே கிடையாது, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அட்டாக்கர் ஸ்பெசிஃபையா இந்த ஸ்பெசிபிக் லைக் அட்டாக்கர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. லைக் தே ஹாவ் அ கிளியர் பிளான். ஸோ SolarWinds வந்து எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ if there is a bug, if there is a flaw in SolarWinds, we are just gonna include on the n number of companies. For example, like SolarWinds வந்து மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றாங்க, FireEye யூஸ் பண்றாங்க, ஈவன் மெனி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஈவன் லைக் ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரகிள் டு கெட் இன்க்ளூட் இன் மைக்ரோசாஃப்ட் ஆர் இன் FireEye. பட் இஃப் ஐ ஆம் அ குட் அட்டாக்கர், ஐ பர்சனலி திங்க் லைக் அவங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, தேர் குட் பி அ பக். ஸோ இஃப் ஐ காம்ப்ரமைஸ் இட், ஸோ ஐ கேன் கெட் இன்க்ளூட் தட் ஸ்பெசிபிக் கம்பெனி. ஸோ அப்படிதான் வந்து என்டையர் ப்ராசஸே இது நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்பெசிபிக் அட்டாக்கோட லைக் அட்டாக் டெக்னிக் யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா சப்ளை செயின் காம்ப்ரமைஸ். சப்ளை செயின் காம்ப்ரமைஸ்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல என் நம்பர் ஆஃப் வந்து சர்வீஸ் வந்து வாங்கி அவங்க பண்ணுவாங்க. லைக் ஒரு
ஒரு ஆர்கனைசேஷன்னா லைக் SolarWind ப்ராடக்ட்ஸ் இருக்கும், லைக் Cisco ப்ராடக்ட்ஸ் இருக்கும், Zoho ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஒரு மைக்ரோசாஃப்ட் அட்டாக் பண்ண முடியாது. பட் இஃப் தெர் இஸ் அ வல்னரபிள் இன் த 3 ப்ராடக்ட் லைக் ஜோகோல ஒரு வல்னரபிள் இருக்கலாம், இல்ல SolarWindல ஒரு வல்னரபிள் இருக்கலாம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஐ கேன் கெட் இன் டு த மைக்ரோசாஃப்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் த என்டையர் பிளான் வாஸ். ஸோ இப்படிதான் வந்து 2020ல லைக் இட்ஸ் அ பிளான்ட் எக்ஸிகியூஷன். ஈவன் எனி ஐடி கம்பெனிஸ் காட் ஸ்டக் ஆன் திஸ் பேசிஸ். ஈவன் தெர் இஸ் அ சடன் ஸ்விட்ச் லைக் SolarWind ப்ராடக்ட்ல இருந்து சடனா ஸ்விட்ச் ஆனாங்க. ஸோ அதோட டோட்டல் ரெப்யூடேஷனே டேமேஜ். ஓகே, ஸோ நான் வந்து SolarWindோட ஒரு அட்டாக் மேப் சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து லைக் இந்த இஷ்யூ ஃபுல்லா லைக் அந்த பிரீச்சோட என்டையர் ஹிஸ்டரி நம்மளுக்கு கிடைக்கல. பட் அந்த ஆர்கனைசேஷனோட சிஓ என்ன சொன்னார்னா லைக் அவங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு இன்டர்ன் வந்து ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்னுக்கு வந்து அவங்களோட கிட்டப் ரெப்போக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ அந்த கிட்டப் ரெப்போ வந்து பப்ளிக்கா ஹோஸ்டடான கிட்டப் ரெப்போ. அந்த ஸ்பெசிபிக் இன்டர்னுக்கு வந்து அந்த கிட்டப் ரெப்போட ஆக்சஸ் இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் இன்டர்னோட பாஸ்வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா SolarWind 123 டாட். ஸோ இதான் வந்து அந்த யூசரோட பாஸ்வேர்டு. ஸோ இட் கேன் பி ஈஸிலி கெட் போஸ்ட் ஆர் ஈஸிலி கெட் காம்ப்ரமைஸ். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல மாட்டேன்னா இந்த SolarWind அட்டாக்ஸ் இனிஷியேட் பண்ணது UNC 2456ங்கிற ஏபிடி குரூப். ஸோ UNC 2456ங்கிறது வந்து ரஷ்யன் பேஸ்ட் அட்டாக்கர். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இந்த ஸ்பெசிபிக்கான ப்ராடக்டோட கிட்டப் ரெப்போ டார்கெட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பப்ளிக்கா ஹோஸ்டடா இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே அதுல யார் வீக் ஆக்சஸோட இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தரா ஸ்கேன் பண்ணப்ப அந்த ஸ்பெசிபிக் இன்டர்னோட பாஸ்வேர்டு வந்து ஈஸிலி காம்ப்ரமைசபிளா இருந்துச்சு. ஆஃப்டர் கெட்டிங் இன்க்ளூடட் டு தேர் கிட்டப் ரெப்போ, ஸோ தே ஜஸ்ட் இன்ஜெக்டட் சம் மெலிஷியஸ் கோட். ஸோ அவங்களோட வேலை அந்த ப்ராடக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறத வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணாங்க. லைக் அந்த என்டையர் லைக் SolarWind ஓரியான்ங்கிற ப்ராடக்டை தான் காம்ப்ரமைஸ். ஸோ அந்த ஓரியானோட சோர்ஸ் கோடே வந்து என்டையரா ரீடிசைன் பண்ணாங்க. ஸோ ரீடிசைன் பண்ணி லைக் அவங்க ரெப்போலே சேவ் பண்ணிட்டாங்க. when it come to production like நிறைய டெஸ்ட் எல்லாம் பைபாஸ் பண்ணி when it come to production, so it got approved and like at one time like அது அப்ரூவ் ஆன பிறகு என்னன்னா லைக் என்டையர் லைக் அந்த ப்ராடக்ட் லைக் SolarWind ஓரியான்ங்கிற ப்ராடக்ட்டை என்னென்ன ஆர்கனைசேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லா அஃபிஷியலா ஒரு மெயில். ஸோ வி ஆர் லைக் எங்கிட்ட ஓரியானோட அப்டேட்ஸ் இருக்கு, ஸோ எல்லாம் அப்டேட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு மெயில் வந்துருச்சு. ஓகே, ஸோ எல்லா ஆர்கனைசேஷனும் தே ஜஸ்ட் அப்டேட் தேர் அப்டேட் லைக் அவங்க அப்டேட் ஃபுல்லா இனிஷியேட் பண்ணோன்னே ஸோ இந்த அட்டாக்கர் கேன் கெட் அன் ஆக்சஸ் ஃப்ரம் த அதர் கம்பெனி. ஸோ ஏன்னா லைக் மெலிஷியஸ் வேலை அந்த கோடை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இவங்களுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் இனிஷியேட் ஆகணும். அதான் வந்து ஆக்சுவலா அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணதே. ஸோ இப்படி எல்லாருக்கும் அப்டேட் போயிருச்சு. ஈவன் FireEye, மைக்ரோசாஃப்ட், இன் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் நேமே நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் நடக்கும். ஸோ ஆஃப்டர் அப்ளைங் அப்டேட் இதோட ஹைலைட் என்னன்னா they just use several conditions to evade from all the detection mechanism used in their organization. ஸோ ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு நம்ம சொல்லலாம், ஈஸியா எவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் the main highlight was there they just evaded FireEye detection. ஸோ அதான் வந்து அதுல ஒரு கீ ஹைலைட். ஏன்னா FireEye வந்து வெல் ரெப்யூட்டட் டு த சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட். பட் இவங்களோட ஸ்பெசிபிக் அட்டாக் அவங்களோட ப்ராடக்டே வந்து பைபாஸ் பண்ணி இவங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சது. ஸோ அதான் வந்து இதுல கீ ஹைலைட். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தா ரிவர்ஸ் டிராஃபிக் லைக் C2ஓட கம்யூனிகேட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்டையரா செம கான்செப்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைக் யாருமே கிட்டத்தட்ட ஒரு 6 months to 7 months அவங்க ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் ஆயிருக்காங்கிறது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ திஸ் இஸ் வாட் த கீ ஹைலைட் தேர். ஸோ அது தெரியாம ஃபர்தரா என்ன பண்ணாங்க, FireEyeயோட ரெட் டீம் டூல்ஸ் வந்து பப்ளிக்கா ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க. லைக் அஃபிஷியலா வந்து ட்விட்டர்லயோ லைக் பப்ளிக் ஃபோரம்ஸ்ல வந்து SolarWind ப்ராடக்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. லைக் ஃபர்தரா அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இப்படி அட்டாக்கர்ஸ் குரூப் எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இன்க்ளூட் ஆயிருக்காங்கிற ஒரு அலர்ட்டே வந்துச்சு. லைக் ஃபர்தரா எல்லாம் ஈவன் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months they got into their organization without got detected. So this is what the key highlight here is. அதான் வந்து ஒரு SolarWind லைக் ஒரு அட்வைசரிஸோட ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம SolarWind சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலோனியல் பைப்லைன். ஸோ ஒரு
யூஎஸ் பேஸ்ட் ஆயில் கேஸ் கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆயில் வந்து பைப் லைன்ஸ்ல வந்து லைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ஆக்சுவலான ஒரு அவங்களோடது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தே ஹாவ் சம் அன்பேட்ச்டு சிஸ்டம். லைக் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேட்ச் ஆகாத சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அட்டாக்கர் வந்து அதை டார்கெட் பண்ணி ஃபர்தரா வந்து ransom encrypted everything and demanded a huge ransom. ஈவன் யூஎஸ் கண்ட்ரிஸ் யூஎஸ் சைபர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸால கூட அதை டீக்ரிப்ட் பண்ண முடியல. தே ஜஸ்ட் பேட் அண்ட் தே ஜஸ்ட் காட் த கீ. ஸோ அதான் வந்து சேட் ரியாலிட்டியே இங்க. ஹை ரெப்யூட்டட் கண்ட்ரிஸ் ஈவன் ஜஸ்ட் காட் ஸ்ட்ரகிள் ஆன் இட். ஸோ அதான் வந்து சைபர் செக்யூரிட்டியோட சேட் ரியாலிட்டி. ஸோ in my personal, these two attack are more close to your adversary. Okay? So there are much more, but these two are specifically well planned and well executed. The best example for well planned and well executed. So again, I just mentioned a bit. So if you are more familiar with Game of Thrones, so it's been more easy to understand. So vulnerable with CV versus score of 10. So it's not an issue. If it is a ransomware attack, so it can be decrypted and the file can be attacked. But if it is a SolarWinds supply chain attack, it can't be retrieved. So the impact of this specific attack was too high. Can we export? So this is what the sad reality is. So already சொன்ன மாதிரி like these are the tactics, these are the techniques used to compromise the SolarWinds. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல இனிஷியல் ஆக்சஸ் இருக்கு, they just use supply chain compromise. அதை எக்ஸிக்யூட் பண்ண சாஃப்ட்வேர் டூல் டெவலப்மெண்ட். தே ஜஸ்ட் கெட் ஆக்சஸ் டு த GitHub repo அண்ட் மாடிஃபைட் ஸ்டஃப். அதான் வந்து அதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். C2 சர்வர்ஸ் வந்து லைக் அதான் லைக் இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் லைக் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால், அப்ளிகேஷன் லேயர் வெப் ப்ரோட்டோகால், DGA, டேட்டா என்கோடிங். ஸோ தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் யூஸ்டு பை தேர் அட்டாக்கர்ஸ் டு கெட் டு சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் தேர் அட்டாக். ஸோ இதான் வந்து இதான் வந்து SolarWinds டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இட் மே பி வேரி. லைக் நான் வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ் ஃபோரம் ரெஃபர் பண்ணி தான் வந்து இந்த சார்ட் கிரியேட் பண்ணேன், பட் இட் மே பி வேரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தேர் ரெட் டீம் அசஸ்மெண்ட் என்டையர் டாக்டிக்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி அதை வெல் எக்ஸிக்யூட் பண்றதா வந்து ரெட் டீம். ஓகே, ஸோ ரெட் டீம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ரெட் டீம்னா என்ன, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து செக்யூர் வித் ஆக்டிவ் டிஃபென்ஸ். ஸோ நம்ம வந்து லைக் ரெட் டீம் பத்தி அவ்வளோ சொன்னோம். அதோட இப்போ நம்ம சொல்ல போறது வந்து அதோட கஷ்டம், ஹவு இட் டு பி செக்யூர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ஜஸ்ட் கோனா டிஸ்கஸ் ஆன் ஆக்டிவ் டிஃபென்ஸ். ஆக்டிவ் டிஃபென்ஸ் டெக்னிக். ஸோ எப்படி மைட்ரிங்கிற ஆர்கனைசேஷன் அட்டாக்னு லைக் மைட்ரி அட்டாக்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்களோ, பேரலா மைட்ரி ஷீல்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி கோனா எக்ஸ்பிளைன் அபவுட் த டிஃபென்சிவ் பெர்ஸ்பெக்டிவ். So MITRE Shield is a publicly hosted proactive countermeasure to actively defense against the adversary technique. So on the specific set of adversary techniques, how to proactively defend. So இதான் வந்து MITRE Shield வந்து clear-ஆ சொல்றது. Okay, so how there is a 201 techniques in MITRE attack. So there is a 34 techniques mapped against 8 tactics. So 34 unique techniques have been mapped with that 8 techniques. Like நம்ம பார்த்த அந்த இனிஷியல் ஆக்சஸ் எக்ஸ்பிளோயிட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்க யூஸ் பண்ண 8 டாக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல், கனெக்ட், கண்டைன், டிடெக்ட், டிஸ்ட்ரிபியூட், legitimize, test. Okay, so these are all the tactics which are being used in that active defense technique. Okay, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதோட ஜஸ்ட் ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். லைக் இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க, how it can be applied. Okay, so before entering it, another sad reality. Like if you are a SOC team member, there is no leave. There is no option for you to took a leave or took a weekend. So if you are a guy who are interested in entering into a SOC, so just forgot about all stuff like the regular leave or some. If you need a general shift, so just don't prefer SOC. Okay, and a small intro about MITRE Shield. So as I said, it's an open source framework mainly focused to understand or familiarize yourself with proactive defense against the emerging cyber attack to safeguard the IT assets. எப்படி ஒரு டிஃபென்சிவ் வந்து அட்டாக் MITRE அட்டாக் ஸோ அட்வைசரி பிரீச்சஸ் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ப்ரோஆக்டிவ் டிஃபென்ஸ் யூஸ் ஆகிற டெக்னிக்.
ஓகே. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, டு கெட் ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப் வித் டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், டு லேர்ன் அபவுட் ஆக்டிவ் டிஃபென்ஸ் என்கேஜ்மெண்ட், அட்வைசரி குரூப் மேப்பிங். ஸோ இந்த இந்த லைக் இந்த வெபினாரோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோன் மேப் த அட்டாக் வித் டிஃபென்ஸ். இதுதான் வந்து நம்மளோட மெயினே. ஸோ ஃபர்தரா லைக் ஷீல்டு மைட்ரே ஷீல்ட் பத்தி சொன்ன பிறகு லைக் ஃபர்தரா வி ஆர் ஜஸ்ட் கோன் டூ அ மேப்பிங். ஸோ டிஃபென்சிவ் டெக்னிக்ஸ். ஸோ நான் சொன்ன அந்த 8 டெக்னிக்ஸோட some small intro, like channel. So it's a defensive tactic which has been used to waste an adversary time. Okay. So இப்போ ஒரு அட்டாக்கர் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்கன்னா, ஸோ இனிஷியல் டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்ளை பண்ணோம்னா நான் என்ன பண்ணேன், லைக் ஒரு ஒரு சர்வர்ல வந்து ஒரு 4 போர்ட் ஓப்பனா இருக்குன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கோன் ஓப்பன் 8 போர்ட். ஸோ நான் ஒரு 8 பர்சன்ட் லைக் இப்போ ஒரு அட்டாக்கர் வந்து என்ன ஸ்கேன் ரன் பண்ணோன்னே they just displayed there is a 8 port scan, 8 port opened in that specific server. அட்டாக்கர் வந்து எல்லா போர்ட்டையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் எல்லா போர்ட் லைக் இதுல எதுவும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, லைக் இதுல எதுவும் லைக் இதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமான்னு they just gonna search further. In that meantime we are just gonna waste their time. So this is what the first defensive technique used to proactively defend the attack. Okay. So some like fake open port or make additional resource or allow defense to study their behavior. So we are just going to allow the attacker to study the behavior. So this is what the channel tells us. And second point is collect. A defensive tactic is used to gather adversary to observe tactics and collect other raw intelligence about the adversary activity. Okay. So defensive tactic in the perspective na, like பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் அட்டாக்கரோட டூல்ஸோட இன்ஃபோ வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். டூல்ஸோட இன்ஃபோ அண்ட் ஃபர்தர் இன்ஃபோ, அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னங்கிற கான்செப்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வைசரி டூல்ஸோட இது லைக் இஃப் இன் கேஸ் ஒரு அட்டாக்கர் வந்து என்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா அஸ் அ டிஃபெண்டர் வி கேன் சே அந்த லாக் ஆக்டிவிட்டிஸ் வச்சு ஸோ இது வந்து என்ன ஸ்கேன் அந்த யூசர் ரன் பண்ண ட்ரை பண்றாங்க, வி கேன் டிஃபைன் இட். So this is what the collect used for. So it's gonna find the tool where the attacker is used to compromise it. Like ஒரு மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்றாங்க, ஒரு என்ஆப் யூஸ் பண்றாங்க, ஒரு ஸ்னாட் யூஸ் பண்றாங்க. ஸோ எது லைக் அவங்க யூஸ் பண்ற டூல்ஸோட லாக் ஆக்டிவிட்டிஸ் வச்சு லைக் என்ன டூல்னு டிடெக்ட் பண்றது வந்து கலெக்ட் பேசஸ்ல நடக்கும். ஓகே. ஸோ கண்டென்ட் டு prevent or limit the adversary from moving outside a specific bond or constraint. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு அந்த அட்டாக்கரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்றோம்னா டிமிலிட்டரைஸ் ஜோன் செட் பண்ணலாம், இன்டர்னல் சப்நெட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டிமிலிட்டரைஸ் ஜோன்னா we are just gonna safeguard some sensitive assets in some private network. ஸோ என்னன்னா லைக் ஒரு பப்ளிக் ஆக்சஸ் ஆகிற நெட்வொர்க்ல இருந்து லைக் ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் அண்ட் செப்பரேட் பண்ணி அதுக்குன்னு சம் ஸ்பெஷல் செக்யூரிட்டி மெத்தட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த கண்டென்ட் டஸ் இட். அண்ட் டிடெக்ட் generating alert when the adversary touches a system or resource. Okay. So if there is an so we are just gonna configure some alerts when the user try to access the specific system. So tripwire பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. லைக் tripwire is an awesome tool. Like it's mainly used for integrity monitoring. ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சிஸ்டமோட இன்டெகிரிட்டியை மானிட்டர் லைக் ப்ரோஆக்டிவா மானிட்டர் பண்றதுக்கு வந்து tripwire யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கோனா டீடைலி டெல் is there any modification or there is no modification kind of stuff gonna tell by a tripwire. ஸோ நம்மளுக்கு ஸோ டிடெக்ட் லைக் இந்த tripwire வச்சு இன்டெகிரிட்டி அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சொல்லலாம் லைக் there is no modification அந்த மாதிரி ஸ்டப் சொல்றதுதான் வந்து லைக் டிரெக்ட் லைக் we just need to generate some alert and the attackers try to intrude. So this is what the fourth question. And the fifth, disrupt, hardening or tightening the control so that an adversary may take more steps need to taken to accomplish their end goal. So like we are just gonna apply some extra defense, like we are just gonna apply some hardened techniques like firewall use பண்ணா next gen firewall prefer பண்ணலாம். if like next gen firewall prefer பண்ண முடியலனா like ஒரு stateless firewall இருந்தா like stateful firewall prefer பண்ணலாம். So we are just gonna harden like ஒரு
மானிட்டரிங் டீம் 24/7 ஒர்க் பண்ற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் a n number of way to harden our security controls. So these need to be done at fifth phase. And the sixth, enable an adversary to conduct a part of all their mission. Okay, so the best example for this specific phases is a honeypot. Okay, so honeypot so it's gonna create some fake environment. So if the attacker compromise, they just might think like I just compromise the organization, but it's a fake setup from organization. Okay, so as similar to honeypot, so நம்ம என்ன செட் பண்ண போனோம்னா like there is a like we are just gonna give an open port to attacker to unpatch the software. ஸோ அப்படிங்கிற இதுல வந்து என்ன நினைப்பாங்க, சரி ஓகே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தாட் வந்து அந்த அட்டாக்கர்ஸ் கொடுத்துதான் ஒரு ஃபேக்கான இம்போசினேஷன் பண்றதா வந்து இந்த ஸ்பெசிபிக் சிக்ஸ்த் பேஸ்ல. செவன்த் வந்து legitimize used to authenticity to display component to convince an adversary that something to real. Okay, so are similar to the previous six part. So ஒரு ஃபேக்கான ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணி ஸோ ஒரு அன்பேட்ச்டு வேல லைக் அந்த அட்டாக்கர் வந்து அவங்க தே ஜஸ்ட் காம்ப்ரமைசிங் தாட்ஸ் கொண்டு வரதான் வந்து இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. டெஸ்ட் ஃபைனலாக வந்து டெஸ்ட் டெக்னிக்ஸ் இருக்குன்னா லைக் அட்வைசரிஸோட மூவ்மெண்ட் லைக் அவங்களோட பிஹேவியர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபர்தராக வந்து அவங்களோட டிஃபென்சிவ் மெக்கானிசம்ல வந்து அதை ஃபர்தராக ப்ரிவென்ட் பண்ண அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. லைக் ஃபயர் வால்ஸ்ல வந்து லைக் ஸ்பெசிபிக் ஐபி பிளாக் பண்ணலாம், லைக் C2 சர்வர்ஸோட ஐபி வந்து அப்டேட் பண்ணுவாங்க, லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் அலர்ட் ட்ரிகரிங் அதெல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் ஃபேஸ்ல நடக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 8 phase ஃபார் த டிஃபென்சிவ் டெக்னிக். ஸோ இது ஃபுல்லா ஒரு கான்செப்ட் வைஸா இருக்கும். பட் திஸ் இஸ் வாட் த திஸ் இஸ் ஹவு வி மேப் த அட்டாக்ஸ் வித் த டிஃபென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ அதான் லைக் நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் கோனா மென்ஷன் சம் மேப். ஸோ அந்த மேப் பாத்தீங்கன்னா லைக் யூ மே கெட் த என்டையர் டீடைல். ஓகே, ஸோ this is where we just finally came. This is our final part to mapping attack versus defense. Okay, yeah, so this is what I just created a map. So there is a set of techniques which can be a get compromise to an organization. Like இப்போ பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு fake setup, so I just created this setup in some way. So அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலாங்கிறதையும் I just mapped it. Okay, பாத்தீங்கன்னா ஸோ ஹவு இட் கேன் பி ப்ரிவென்டட். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த அட்வைசரி காம்ப்ரமைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை பப்ளிக்லி ஹோஸ்டட் வெப் அப்ளிகேஷன் பப்ளிக்கா ஒரு வெப்சைட் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல உள்ள ஒரு வல்னரபிலிட்டி. ஓகே, ஸோ அதுல உள்ள நான் ஃபைண்ட் பண்ண ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ ஐ ஜஸ்ட் காட் அ ரிவர்சல் ஆன் த வெப் சர்வர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப் சர்வர்ல ஐ கான் கெட் அ ரிவர்சல். ஓகே, in a successful reversal, I just gonna implement a command and scripting interpreter. So நான் என்ன பண்ண போறேன்னா லைக் ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் என்னோட வந்து ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்டோ லைக் என்னோட ஒரு queryயோ நான் வந்து அந்த வெப் சர்வர்ல ரன் பண்ணி ஐ ஜஸ்ட் கோனா மெயின்டைன் அ பெர்சிஸ்டன்ட் வித் தட் ஸ்பெசிபிக் வெப் சர்வர். ஸோ என்னோட சிஸ்டம் அந்த வெப் சர்வர் வந்து கீப் ஆன் கம்யூனிகேட்டிங்ல இருக்க மாதிரி நான் செட் பண்ணுவேன். ஏன் வந்து வெப் சர்வர் ஈஸிலி கெட் காம்ப்ரமைஸ்ட்னா வெப் சர்வர்ஸ் ஆர் மோஸ்ட்லி பப்ளிக்லி ஹோஸ்டட். லைக் வெப் சர்வர்ஸ் மோஸ்டா பாத்தீங்கன்னா பப்ளிக்கா ஹோஸ்டடா இருக்கும். ஸோ we can easily get access to it. ஈஸிலினா லைக் இஃப் தேர் இஸ் அ வல்னரபிலிட்டி லைக் அந்த அதுல போஸ்ட் ஆயிருக்க வெப்சைட்ல எது வல்னரபிள் இருந்தா we can get access to it. So this is what I just mentioned a web server and a scheduled task job. ஸோ இது பாத்தீங்கன்னா லைக் ஆஃப்டர் கெட்டிங் a successful reversal to the web server நான் என்ன பண்றேன், ஒரு டாஸ்க் வந்து நான் லைக் ஒரு ஷெட்யூல் டாஸ்க் லைக் ஒரு க்ரோன் ஜாபோ இல்லை ஒரு டாஸ்க் ஷெட்யூலர் நான் என்ன பண்றேன், ஒரு ரிவர்ஸ் கனெக்ஷன் அட் எவ்ரி மினிட் ஆர் எவ்ரி 12 PM ஐ ஜஸ்ட் கோனா யூஸ் த ஸ்பெசிஃபிக் கமாண்ட் நெட் கேட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷெட்யூல் டாஸ்க் ஜாப் கிரியேட் பண்றேன் வெப் சர்வர் டு மெயின்டைன் பெர்சிஸ்டன்ட் வித் இட். அண்ட் ஃபர்தர் மூவிங் அக்கௌண்ட் டிஸ்கவரி. ஸோ என்ன பண்றேன் லைக் இது ஃபுல்லா எக்ஸ்டர்னல் பப்ளிக்லி ஹோஸ்டடா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் லைக் ஃபர்தரா இந்த வெப் சர்வர்ஸ்ல இருந்தே இன்டர்னலா எப்படி நான் ஸ்கேன் பண்ணலாம், இன்டர்னலா எப்படி லைக் இன்டர்னலா என்னென்ன சிஸ்டம் அவைலபிளா இருக்கு, என்னென்ன போஸ்ட் அவைலபிளா இருக்கு, நான் ஃபர்தரா அந்த வெப் சர்வர்ல இருந்து அது இனிஷியேட் ஆகிற மாதிரி பண்ணுவேன். ஸோ இதான் வந்து அக்கௌண்ட் டிஸ்கவரி. அண்ட் ஃபர்தரா வந்து அக்கௌண்ட் டிஸ்கவர் பண்ண மொத்தம் உள்ள லைக் 2 சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி சிஸ்டம்ல வந்து
ரிமோட் டெஸ்க்டாப் லைக் ஆர்டிபி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த என்டையர் காம்ப்ரமைஸ். லைக் நான் ஒரு வெப்சைட்ல உள்ள வல்னரபிலிட்டி மூலமா அந்த வெப் சர்வர்ல ரிவர்சல் எடுத்து ஃபர்தரா கமாண்ட் அண்ட் ஸ்கிரிப்டிங் இன்டர்பிரேட்டர் மூலமா நான் ஒரு ஷெட்யூல் டாஸ்க் அப்டேட் பண்றேன். ஃபர்தரா அக்கௌண்ட் டிஸ்கவரி அண்ட் லேட்டரல் மூவ்மெண்ட் லைக் ப்ராசஸ் பண்றேன். லைக் ஒரு ஓவர்வியூ தான் இது. ஸோ திஸ் இஸ் வாட் த அட்வைசரி காம்ப்ரமைஸ். லைக் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ இதை நான் ஹார்டன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாங்கிறத வந்து ஐ ஜஸ்ட் மேப் வித் தட் active defense like my test shield வச்சு I just mapped it. So this is what the entire mapping was like adversary defense. So அதே previous தான் இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை we just implemented some defensive mechanism. Like இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு publicly hosted வெப்சைட் இருக்கு. But in addition it got prevented with the WAF. So WAF prevents 80% of attack. லைக் நீங்க ஒரு WAF லைக் ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ட்ரை பண்றீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரை பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இன்புட் சானிடைசேஷன்க்குலாம் வந்து WAF வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் பின் மோர் எமர்ஜிங் நவடேஸ். ஜஸ்ட் டிப்ளாய்ட் அ WAF on a web server before a web server. So there is a input sanitization happen. So input sanitization ஒரு 80% of attack got defened. Like even there are many evading techniques for WAF, but there is an 80% prevention applied. Okay. So இப்போ நான் பார்க்கும் போதுல like I just created a decoy network. Like decoy network பார்த்தீங்கன்னா I just illustrated a fake web server. So இப்போ பார்த்தீங்கன்னா like further scan பண்ணீங்கன்னா you got to know there is a 2 IPs which are associated with it. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் லைக் ஃபர்ஸ்ட் ஐபி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த டீகாய் நெட்வொர்க் வந்து நான் ஒரு ஃபேக் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். லைக் அந்த ஃபேக் செட்டப் வந்து ஈஸி டு காம்ப்ரமைஸ். லைக் அந்த ஸ்பெசிபிக் வெப் சர்வர்ஸ்ல வந்து லைக் மல்டிபிள் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அட்டாக்ஸ்ங்கிற செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செட் பண்ணி வச்சோன்னே ஸோ த அட்டாக்கர் கீப் ஆன் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஸ்பெசிபிக் டீகாய் நெட்வொர்க். ஸோ அந்த நெட்வொர்க் லைக் அதான் வந்து ஆக்சுவலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நினைச்சு லைக் அவங்க அந்த அட்டாக் ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் அ ஃபேக் செட்டப். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அட்வைசரிஸோட லைக் ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்றதுக்கு நம்ம இந்த ஸ்பெசிபிக் இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ் டீம் வச்சு மானிட்டர் பண்ணலாம். லைக் டு ஃபைண்ட் த பிஹேவியர். லைக் அந்த என்ன டூல் யூஸ் பண்றாங்க, அவங்களோட டெக்னிக்ஸ் என்ன, அவங்களோட டாக்டிக்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ண. ஸோ இந்த டிகாய் நெட்வொர்க்கோட லாக்ஸையும் நம்ம ஃபர்தரா வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் லைக் ஃபர்தரா வந்து வெப் சர்வர்ஸ் போட்டிருக்கேன். வெப் சர்வர்ஸ் ஃபயர் வால்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் அண்ட் ஐடிஎஸோட லாக் ஃபுல்லாக ஸ்டாக் டீம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க 24/7. there is a team gonna monitor every log and every event which happens across the specific stack. ஸோ இதான் வந்து இதான் லைக் இந்த மாதிரி லாக் ஃபார்வர்ட் பண்ணி லைக் மானிட்டர் பண்றாங்க. ஃபர்தரா லைக் ஐ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட் அட்வான்ஸ் ஃபயர் வால் அண்ட் ஐ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட் ஐடிஎஸ். ஸோ ஐடிஎஸ் இன் த சென்ஸ் if it is an organization we can buy a well reputed and IDS, or else there is many host based IDS we can implement it. And we just separated the internal network. Like internal network segments எல்லாம் பண்ணி தனியா வந்து செக்மெண்ட்ஸ் பண்ணி ஃபர்தரா வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ். லைக் இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை how we can defenseனா so this can be applied like then the specific defensive mechanism. So I just mentioned that defensive IDs கீழே பார்த்தீங்கன்னா லைக் there is a technique ID T1190 like it's a publicly exploited web application. ஸோ அதோட டிஃபென்சிவ் பார்த்தீங்கன்னா டிகாய் நெட்வொர்க்கோ டிகாய் சிஸ்டமோ செட் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் மேப் த அட்டாக் வித் தட் டிஃபென்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் கேட் டு டெல் யூ எவ்ரிஒன். ஸோ இஃப் இட் இஸ் அன் அட்டாக், இஃப் இட் இஸ் அ டிஃபென்ஸ், ஸோ வி ஜஸ்ட் கோனா இன்வால்வ் இன். ஸோ எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ண, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது தான் இருக்கு. லைக் இட்ஸ் பீன் மோர் சேலஞ்சிங் தேன் யூ திங்க். லைக் ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராம் தாண்டியோ டிஏபிடி தாண்டியோ இட்ஸ் பீன் டூ இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் மோர் ஸ்டஃப். Okay, so this is what I just experienced in the recent time. So I just shared my stuff, shared my experience. Okay, so yeah, like if you ask me, like இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மைட்ரேஷில் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். லைக் எல்லாமே அங்க இருக்க எல்லா டெக்னிக்ஸும் ஐ ஜஸ்ட் அப்ளைனாலுமே நீங்க கேட்கலாம் லைக் மைட்ரேஷில் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு வந்து 100% செக்யூர் இருக்குன்னா there is a no chance. லைக் நீங்க டிஃபென்ஸ் இன் டெப்த் ப்ராசஸ் லைக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் பேட்சஸ் அப்ளை பண்ணலாம், 24/7 மானிட்டரிங் சிஸ்டம் செட் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எல்லா அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் பண்ணாலுமே
end user ஓட awareness இல்லாம like it can't be achieved. Like ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு phishing mail யாரோ கிளிக் பண்ணாலுமே there is a probability of getting compromised. Okay? So this is what the most challenging part of a defensive segment. ஸோ இதான் வந்து ஆக்சுவல் சேலஞ்சே. லைக் ஒரு அட்டாக்கோட டிஃபென்ஸ் ஏன் பெருசுங்கிற ஒரு ஆக்சுவல் ரீசன் இதுதான். லைக் ஒரு அட்டாக் இனிஷியேட் பண்ணா we can go with another technique, but defense can't be that. So it needs some specific way stop their attack. So இதான் வந்து I just here to tell you. Yeah, I just wind up in my session. So being very happy all to thank you all. Before wind up, so there is a I just shared a resource and there is a image. Okay, so this is the best image which I got on LinkedIn recently. So we need more techniques. Okay, more techniques, more tactics, advanced level techniques to prevent from malicious intrusion. So in my point, like blue team perspective would be more than organization than a red team assessment. I just wind up in that last point. Okay, thank you all.